உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, உங்களோட கால நேரத்தை பார்த்து, உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க சரியானதாக, அ ஒரு நிம்மதி உள்ளதாக, அ வளம் உள்ளதாக உங்களால மாத்த முடியுமா? முடியாதா? மற்றது தண்டனை. இத கடவுள் குடுக்குறாரா? இல்லாட்டி இது யார் குடுக்குறா? தண்டனைகள் எப்படி மனிதனுக்கு வந்து சேருது? இத பத்தி எல்லாமே இங்க நாம இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இன்றைக்கு புது வருடம்னு சொல்லி இந்த நாள்ல இத பத்தி கண்டிப்பா பேச வேணும். ஒரு ஒரு சித்தர், ஒரு ஞானி, அதாவது காலத்துக்கு காலம் ஞானிகள், சித்தர்கள் கண்டிப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. என்ற மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறதுக்காக. என்னன்னா, ஞானிகள் என்ற பேர்ல போலிகள் வந்துகிட்டு இருக்கும். அதால வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஞானிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ம் எதிர்வு கூறுறது. இப்ப 2025, 2026, 2027ல இந்த பூமியில பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி வந்து சொல்லுவாரு. அதுக்காட்ட என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, 2025 இல்லாட்டி 2026ல பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி ஒண்ணு நடக்க போகுது. இல்லைன்னு சொன்னா பூகம்பம் வரப்போகுது. இல்லைன்னு சொன்னா நிலவுல இருந்து ஒரு கல் ஒன்று வந்து பூமியை மோதப் போகுது. இவ்வளவு இப்படித்தான் சொல்லுவார். அதுலயும் திட்ட தெளிவா சொல்லவும் மாட்டான்கள். சும்மா அப்படி சொல்றது. அதனால தான் உண்மையான ஞானிகளும் இங்கே வர வேண்டியிருக்குது. ஆனா உண்மையான ஞானி வந்து நடப்பு நிலவரங்கள் அட் பிரசன்ட் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு 2025 இன்றைக்கு புது வருடம். இப்போ இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இந்த பூமியில என்ன? இப்போ என்ன நடக்கும்? இல்லைன்னு சொன்னா நாளைக்கு நடக்கிறது சொல்லுவார். இல்லை இன்னொரு 2 மாசத்துக்குள்ள நடக்கிறது சொல்லுவார். இல்லாட்டி ஒரு வருடத்துக்குள்ள நடக்கிறது திட்ட தெளிவாக சொல்வார். நடக்க போறத பத்தி சொல்வார். நடக்க போறது வந்து பூமி உடைஞ்சிறத பத்தி சொல்லாது. அப்படி இல்லையே. மக்கள் வாழ்றாங்க. மக்களுக்கு எவ்வளவோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பத்தி திட்ட தெளிவாக சொல்லுவார். சும்மா பைத்தியக்காரன் மாதிரி சொல்லி போட்டு எங்கே ஓடி ஒழிக்கிறதும் இல்லை. நான் தான் ஞானியான்னு சொல்லி போட்டு போலீஸ்காரர்கள் அவரை தேடி திடுறது, இவர் ஒழிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக விஞ்ஞான உலகத்துக்கு, மருத்துவ உலகத்துக்கு, நீதிமன்றத்துக்கு, மக்களுக்கு திட்ட தெளிவாக விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக அதை ப்ரூவ் பண்ணி சொல்லக்கூடியவங்களாக தான் ஞானிகள் இருப்பாங்க. சரி, இதால் வந்து அதனால தான் இந்த ஜாதகம், சாஸ்திரம் இதுகளை பார்த்து ஒருவர் வாழ்வை சீரமைச்சு கொள்வாரா? அவருடைய வாழ்க்கையில் அவர் நிம்மதி அடைவாரா? அவர் வாழ்வில் அவர் திருப்தி அடைவாரா என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்குது. மற்ற இந்த ஜாதகம் அண்ட என்ன, இந்த சாஸ்திரம் அண்ட என்ன, நியூமரோலஜி இருக்குது, ஆஸ்ட்ரோலஜி இருக்குது, அதாவது கணித கணக்கை பார்த்து அவங்களோட இதை பார்த்து சாஸ்திரம் அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. என்ன முதலாவது ஆதியோகி சிவன் இங்கே இருந்தார். அவர் யாருக்கும் ஜாதகம் பார்த்திருக்காரா? யாருக்காலும் சாஸ்திரம் சொல்லியிருக்காரா? இல்லாட்டி சாஸ்திரம் கேளுங்க இருக்கிறாரா? அவர் ஆதியோகி அப்படி இருக்குதா? அப்படி இல்லை. இது யூகம். எப்படிப்பட்டவர்களால் இது இது எழுதப்பட்டு என்று சொன்னால், இந்த முதலாவது இந்த வீடியோ இது எல்லாத்துக்கும் முந்தி நான் ஒரு விளக்கத்தை இங்கே கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்குது. பொறுப்புணர்ச்சி இருக்குது. 10,000 பேர் வீடியோ பார்ப்பான், 20,000 பேர் பார்ப்பான், இல்லாட்டி 30,000 பேர் பார்ப்பான், 40,000 பேர் பார்ப்பான், 50,000 பேர் பார்ப்பான், யாரும் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு போவாங்க. ஆனால் அதில் இந்த பூமியில் வந்து ஒரு மூல முடுக்கில் வந்து ஒருவர் இதுக்குன்னு சொல்லி பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இதை சரியாக உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக லாங்கில் போகும். அதனால் தெளிவாக மெசேஜை டெலிவர்ட் பண்ணுறது. அதனால நீங்களும் திட்ட தெளிவாக வார்த்தைக்கு வார்த்தை போக வேண்டியிருக்குது. இது பொறுப்பு, மற்றது காலத்தின் தேவை. அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வாங்க.
ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த சோசியல் மீடியாவில். நேற்று தான் நான் பார்த்தேன் இந்த வீடியோ. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒருத்தர் வந்து இன்னொருவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறார். இப்போ கேட்குறார் வந்து, வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ன? காசு, பணமா, சாப்பாடா, தர்மமா, வீடா, மனைவியா, அதா இது அப்படி ஒன்று ஃபுல்லாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாக்கள் எல்லாரும் பணம் 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 பணம்னு தான் சொல்கிறாங்க. கேள்வி என்னென்னா, வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்னென்னு கேள்வி. இந்த கேள்வி என்ன எனக்குள்ள நான் எடுத்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் வாழ வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால், முதலாவது கேள்வி கேட்டவருக்கு அவர் என்ன கேட்குறாருன்னு தெரியாது. விட சொன்னவங்களுக்கும் அவங்க என்ன விட சொன்னாங்க தெரியாது. அதாவது இயந்திரத்தனத்தில் இந்த பூமிக்கிறதுல மக்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாளைக்கு தான் இயந்திரத்தனத்தில் மக்கள் போவான், நாளைக்கு தான் மக்கள் அழிவை நோக்கி போகுமன்றது இல்லை. மக்கள் அழிஞ்சு 75% மக்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அழிவில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பூமி வந்து இப்போ 60-70% அழிவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இனி அழிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பூகம்பம் ஒன்று ஏற்பட்டாலோ, இல்லாட்டி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டாலோ, இல்லாட்டி நிலவில் இருந்து ஏதோ ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கல் வந்து இந்த பூமியை இப்போ மோதினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்குரிய விடயமே இல்லை. முதலாவது அதே ஒரு தூசி மாதிரி விஷயம் தானே அது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவில். ஒன்றும் தெரியாத மனிதனை ஏமாற்றி பிழைக்கணுமே. திரைப்படத்தில் பார்த்துக்கோங்க, எப்படி சொல்கிறாங்க, மக்களையும் அரசியல்வாதிகளை ஏமாத்துற மாதிரி ஞானிகள் 2 பேரில் முட்டாள்கள் வந்து மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக இதை சொல்கிறது. இதில் பூமி உடைஞ்சாலும் என்ன உடையாளி இல்லாட்டி என்ன உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட பிரச்சனை நீங்கள் தற்பொழுது எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறது தான் முதல்ல அது ஒரு பிரச்சனை அளிக்கும். இந்த பூமி உடைஞ்சாலும் பூமி வச்சு நடந்தாலும் அது மேட்டர்கள் எப்படி பூமியை ஏமாலா சூரிய விழுங்கி தானா. சரி, ஆக வந்து மக்கள் பூமியில் மனுஷன் சில அழிவுகளை நோக்கி போகிறான். பூமியில் பெரிய விபத்துகளில் நடக்க இருக்குதுன்றதுக்கு இல்லை, நடந்து முடிஞ்சு இப்போ 50-60 தரப்பு வந்துக்கிட்டு இருக்குது. நடக்கிறதுக்குன்னு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. அதை நான் விஞ்ஞான ரீதியாக என்னால் விளங்கப்படுத்த முடியும். அழிகிறதுக்கு இல்லை, அழிஞ்சிக்கிட்டு வைத்துட்டு நீ காப்பாற்ற முடியாத கட்டத்தில் வைத்துக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து 1-2 பேர் தப்பக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ இப்போ பேசப்படுது. ஆகவே வந்து இயந்திரத்தனத்தில் வந்து 99.9% மக்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தான் என்ன செய்யணும்னு மக்கள் தெரியாத நிலைப்பாட்டில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் எல்லா சமயத்தவர்களும் இருக்காங்க. டாக்டர் இருக்கார், இன்ஜினியர் இருக்கார், ஆஸ்திரேலியன், கனடா, கோயிலுக்கு போகிறோம் வாரம் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து 100% இயந்திரத்தனத்தில் இப்போ பூமிக்கிறதுல மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மீள முடியாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சஸ்திரஹாரம் அதில் மீளவே முடியாத அளவுக்கு மைண்ட் செட், பாடி கெமிஸ்ட்ரி, மனிதனுடைய பாடி கெமிஸ்ட்ரி அண்ட் மைண்ட் செட் வந்து அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த இயல்பு நிலையிலிருந்து டேமேஜ்ட் ஆகின நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்குது. மெடிக்கலி, மருத்துவ ரீதியாக. அதால் கேட்காங்க கேள்வி வந்து என்ன கேட்காங்க, வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஆனால் அந்த கேள்வியை சரியாக எடுத்து பார்த்த வாழ்க்கைக்கு முதலாவது முக்கியமாக உயிர் வேணும். அந்த உயிருக்கு ஒரு அங்க சம்பூர்ணமான உடல் வேணும். அப்புறம் சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு அவுட் ஆக வேணும். சரியான தூக்கம் வேணும். அப்புறம் கல்வி வேணும். இந்த வாழ்க்கையிட்ட இருக்கிற சீக்ரெட் அப்படி இருக்குது. வாழ்க்கையிட்ட எவ்வளவோ சீக்ரெட் இருக்குது. இந்த சீக்ரெட் வந்து எந்த ஒரு மெஷினரி சாலையும் கண்டுபிடிக்க முடியாத சீக்ரெட் எல்லாம் வாழ்க்கை வச்சிருக்குது. வாழ்க்கையை பற்றியே ஒன்றுமே தெரியாது. சும்மா அதாவது சுவாசம் நடக்குது, ரத்தோட்டம் ஓடுது, சுவாசம் நடக்குது, அப்படி போக்கு சாகும். இதில் தான் இப்போ 99.9% மக்கள் இருக்கீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துத்தானே ஆகணும். என்ன முதல்ல உனக்கு சுவாசம் தான் நடக்குது, சும்மா ரத்தம் ஓடுது. ரத்தத்தோடு சேர்ந்து ஒரு மனிதனுக்கு இந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா ஒளி ஓட முடியும். வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே மனிதன் அவனுடைய
அறிவு நிலையில் அவன் சரியான நிலைப்பாட்டுக்கு வரும்போது அவருடைய உடல் வந்து ஒளி வடிவம் எடுக்குது, ஒளியாக மாறுது. என்ன ஒரு மரணத்தை கடந்து பார்க்குறதால. ஆனால் இது நடக்கிறது இல்லை. ரத்தம் ஓடுது, ரத்தம் தான் ஓடுது, சிவப்பு கலர்லாம் ஓடுது. ஆனால் நான் பார்க்க ரத்தம் ஓடுறது மேலே வேற என்ன ஓடுது. இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால், அவர் கேள்வி கேட்குற வாழ்க்கைக்கு என்ன முக்கியம், ஒரு பணம் தானேன்றார். பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு சரியான அறிவில்லாட்டி என்ன செய்கிறது, சரியான உடல் இல்லாமல் என்ன செய்கிறது இல்லைன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பிறந்தாச்சு செத்தாச்சு அவ்வளோதானே. அப்படி இல்லை வாழ்க்கை, அப்படியா வாழ்க்கைன்றது இருக்குது, அப்படி இல்லை. அப்போ வந்து மக்கள் இயந்திரத்தனத்தில் இப்போ போல் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனுஷன் வந்து இயந்திரத்தனத்திலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது 99.9% மக்கள் இயந்திரத்தனத்திலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், இந்த கேள்வி ஒருவர்கிட்ட கேட்கப்படுது, இதை பலரும் பார்க்காங்க, பலரும் அதில் பதில் சொல்கிறாங்க. 100% அனைவருமே பணத்தை தான் சொன்னாங்க. அதுதான் சொல்ல வந்து இயந்திரத்தனத்தில் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த இயந்திரத்தனத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது இயந்திரத்தனமான கல்வி ஜாதகம்ன்றது வந்து அது ஒரு பகுப்பாய்வு. இதனால பிறந்தா இப்படி இப்படி பிறந்தா இப்படின்னு சொல்லி எடுக்கல. இந்த பகுப்பாய்வு, இந்த பகுப்பாய்வு வந்து மனிதனுக்கு பொருந்தாது. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து ஒரு மனிதனோட உடலில் ஏற்படுற நோய்க்கு வைத்தியம் பார்ப்பதற்கு இப்போ கொண்டு வந்துடுவாங்க. இப்போ கொண்டாந்துக்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது. அதனோட தான் வைத்தியங்களை பார்ப்பாங்க. அதனால் பார்க்கப்படுற அந்த வைத்தியங்கள் வந்து, அதனால் மனுஷனுக்கு பார்க்கப்படுற அந்த வைத்தியம் வந்து சும்மா உடலை ஓரளவுக்கு சீராக வச்சுக்கும். ஆனால் அது சரியான ஒரு வைத்தியமாக இருக்கவே மாட்டுது, இருக்கவே முடியாது. ஏனெண்டா கொரோனா வந்துச்சு 2019. இந்த கொரோனாவுக்கு 2025 அதே மாதிரி இப்போ இந்த உதாரணம் சரி 2020க்கும் 2025க்கும் 2025க்கும் 2030க்கும் இது ரெண்டுக்கும் இடையில் இந்த வைத்தியத்துறை வந்து மக்களுக்கு எப்படி வைத்தியம் செஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கீடு ஒன்று எடுத்து பார்த்தால், போன வருஷம் எப்படி பொருளாதாரம் இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, வார வருஷம் எப்படி இருக்க போகுது என்று கணக்கெடுத்து கேட்டால் சொல்கிறான், எதிர் கூறுறான். அதே மாதிரி நீங்கள் இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் இது ஒரு அரசியல் மயமான ஒரு ஸ்தாபனம். மனுஷனுக்கு நோய் வராமலுக்கு தடுக்க மாட்டுது. நோய் வந்திருக்கும், அதுக்கு மருந்து செய்யத்தான் பார்ப்பாங்க. நோயை ஏற்படுத்திட்டு போட்டு அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு தான் இவங்க இருக்காங்க. அதனால தான் அரசியல் சார்ந்ததுன்னு சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்களா மனுஷன், நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், இப்போ போய் கணக்கெடுத்து பாருங்கள். நான் இப்படி தான் பேசுவேன். இப்போ தற்போது மனிதனோட வந்து வைத்தியத்துறை வந்து மனிதனுக்கு உதவி செய்யலை. மனிதனுக்கு வந்து உதவி என்ற பேரில் உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்றது நான் சொல்ல வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2024க்கும் 2025க்கும் இடையில் மனித வர்க்கத்துக்கு பண்ணின அறுவை சிகிச்சையை விட 2025லேருந்து 2026ஆம் ஆண்டில் வந்து அதிக அறுவை சிகிச்சைகளை இந்த மருத்துவ உலகம் மக்களுக்கு செய்யும். எடுத்ததுக்கு இல்லாமல் உங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் போவீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் சஜஸ்ட் பண்ணும். அப்படி தான் அதில் ஏற்றிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் அப்படி தான் அதை பண்ணிப்பட்டிருக்குது. மனிதன் சொன்ன கல்லா இல்லாட்டி மண்ணா இல்லாட்டி மாமரமா? மனிதன் செல்லக்குள்ள வந்து கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமான விடயங்கள் 99 இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச விடயம் ஒன்று அனுப்பிக்கு. இந்த ஒன்றை வச்சு இந்த மனிதனை வந்து மனிதனுடைய அந்த நேச்சுரல் செட்டாப்பை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுறதுக்குரிய
அனைத்து வேலைகளும் இங்க நடந்து முடிஞ்சிட்டு இதை நீ யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு விஞ்ஞானம் குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கல்வி மனிதன் உருவாக்கின கல்வி மனிதனுக்கு இப்போ தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கடவுள் உங்களுக்கு யார் தண்டனை சாரான்னு பாருங்க. ஏன் காரணம் இந்த இயந்திரத்தனத்தில் இருக்கிறதுக்காக 99.9% பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு குற்றம் செய்கிறாங்க. தன் குழந்தை குற்றம் திட்டவட்டமான குற்றங்களை அவங்க செய்கிறாங்க. அதனால் இவங்களை கடவுள் தண்டிக்கிறது அவங்களுக்கு அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அவங்களுக்கு தண்டனை. குழந்தை எழும்பி நடக்கிறதுக்கு அதுக்கு இடையில் குழந்தை நடக்கணும். குழந்தை தவழ்கிறதுக்கு முந்தி தவழணும். எழும்பி நடக்கிறதுக்கு இடையில் எழும்பி நடக்கணும். பேசுகிறதுக்கு அதனுடைய கால பீரியடில் அது பேசுகிறதுக்கு இடையில் பேசணும். இவங்களுக்கு தாய் தகவலுக்கு இவங்களுக்கு அவசரம். குழந்தை அதில் செட்டப்பில் சூழலில் வாடுறதுக்குரிய எந்த வாய்ப்பும் இல்லவே இல்லை. முதலாவது கணவன் மனைவி இடையில் உள்ள பிரச்சனை, அவங்களுடைய பைத்தியம், அவங்களோட சிக்கல், இது எல்லாமே இவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எந்த குழந்தை இவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அந்த பிள்ளைகள் திணிச்சிக்கிட்டே பெருகிட்டே இருக்காங்க. ஒரு வயசாளி திடீரென அப்படி தடாரன்னு கீழே விழுந்தானு சொன்னால் அவனை பரலைஸ் தாக்கும், இல்லை நோயாளியாகும், எங்கே நல்வாடத்தை போவான். அதே ஆனால் ஒரு சிறு குழந்தை திடீர்னு விழுந்து திரும்ப எழும்பிடும். ரெண்டாவது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்திகள் அங்கே அதை தாங்கி நிற்கிது, வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தை அந்த செட்டப்புக்காக இவ்வளவோ இருக்குது. இப்போ வானவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்ன பல சக்திகள் எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் அங்கே நடக்க முடியாத அளவு குழந்தைக்கு கிளம்பிக்க 7 கிளம்பிக்க 8 கிளம்பிக்க 9 கிளம்பிக்க 10 கிளம்பிக்க இந்த தாய் தாப்பனுடைய பைத்தியம் அவ்வளோ இந்த குழந்தைய திணிச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க குத்தம் செய்கிறாங்க. அவங்க செஞ்ச குத்தத்தை அதை அந்த புள்ளை பெருத்து தாய் தாப்பனுக்கு அதை கண்டிப்பாக செய்யுது. யார் கொடுக்கா இப்போ சரி. அதே மாதிரி இந்த ஜாதகம் யார் பார்க்கணுன்னு சொன்னால் இவனுக்கு பைத்தியம் தலைகள் ஏற்று உடலோட அவருக்கு சரியான அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, பாடியோட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன நடக்குன்னு இப்படி கொஞ்சம் பார்க்குறதுக்கு முடியாத பைத்தியம். 99.9% பைத்தியாரங்களுக்கு தனக்கு பைத்தியம்னு சரியா நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி அதான் கோட்டை சுட்டை போட்டு எல்லாம் செஞ்சு அப்படி வந்துடும். அவனுக்கு பைத்தியம் என்ன தெரியாது. பைத்தியம் இந்த பைத்தியத்துக்கு இப்போ மருந்து வேணும். என்ன சொன்னால் வாழ்க்கைன்னு சொன்னால் எப்படி நினச்சிக்கிறேன், பிறந்து சேர்த்தா சரியான்னு நினச்சிக்கிறீங்க. அதால் போய் கேட்குது. பிறப்புக்கும் இடையில் பிறப்பு மறப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிருக்கு. அதால் போய் கேட்குது. சாஸ்திரம் கேட்குது, ஜாதகத்தை கேட்டு என் வாழ்க்கையை சீராய்க்கலாமான்னு சொல்லி நினைக்குது. என்ன நினைக்கலாமான்னு அது நினைக்குது. இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் காசு பணம் வந்தால் சரி நம்மளுக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்ட்டு போய் கேட்குது. காசு பணம் வந்தாலும் அங்கே நிம்மதி வராது, வாரதே இல்லை. அப்போ இந்த ஜாதகம் ஒரு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ, யார் அதை பார்க்குறதுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவன் பைத்தியாரங்கள் இல்லையே இலகுவாக ஏமாத்திடலாம். அவனுக்கு இப்படி தான் உனக்கு இவரது தோஷம் பிடிச்சிருக்கு, இத்தனை மாத்தியாலாம் உனக்கு கலையும் அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் அதுக்கிட்ட பேத்திடுவான். இது என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இயந்திரத்தனத்தில் இருந்துக்கிருக்கீங்க, உங்களோட இயந்திரத்தனம் தான் உங்களுக்கு தண்டனையை கொண்டாந்து சேர்க்குது. இது மனுஷனுக்கு சின்ன மனுஷனுக்கு நீ நல்லதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கீழாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாம் அனுமதி இருக்குது. ஞாய்க்கு இல்லை, பேய்க்கு பண்டிகை எல்லாம் இல்லை, வானவர்களுக்கு அனுமதி இல்லை, தேவர்களுக்கு அனுமதி இல்லை. அவங்கெல்லாம் பிரபஞ்சத்தினோட ஓடரில் செயல்படுறதால ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தண்டனை, அதாவது ஒரு மனிதன் தனக்குள்ள கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை உணர்ந்தான்னா அது அவன் உருவாக்கிக்கிட்டது. எப்படி உருவாக்கிட்டான்னா அவர் இயந்திரத்தனமாக
வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தால், ஏதோ ஒரு விடயத்தில் இருந்தால், நீங்கள் இயந்திரத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுலேருந்து நீங்கள் விடுபாடு சொன்னால், நீங்கள் உங்களோட மனம் போன போக்குள்ள போகக்கூடாது. உங்களோட சுவாசத்தோட உங்களுக்கு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த பார்க்கணும். உங்களோட உயிரோட நீங்கள் உங்களோட தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த பார்க்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளணும். இது மட்டும்தான் அதுக்கு வழி. வேறு வழி ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே வந்து இப்போ பூமியில் மருத்துவத்துறை எப்படி இருக்குன்ற பற்றி இவரை சொல்லியிருக்கு. அதாவது மருத்துவத்துறைக்கு வந்து மனிதனுக்கு 100% அவருக்குரிய சரியான வைத்தியத்தை பண்ண முடியாத நிலப்பாட்டில் மருத்துவத்துறை இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க அந்த மருத்துவத்துறையினுடைய அடிப்படை கல்வி வந்து ராங் ஐடியாஸில் பில்டப் பண்ணப்பட்டிருக்கிறதால மனிதன்ன்றது என்ன ஐட்டம் 100% தெரியாது. இதில் வந்து இன்னொரு பக்கத்தில் நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணுமான்னு சொன்னால், மெஷினுக்கு தெரியாததுக்காக இல்லாட்டி ஒரு விஞ்ஞானிக்கு கண்ணுக்கு தென்படாததுக்காக பல விடயங்களை வந்து மறைக்க முடியாது. நான் மலேசியாவுக்கு போனேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து மலேசியர்கள் தான் கூடுதல் இருக்காங்க. சிங்கப்பூர் மலேசியர்கள் தான் எப்படியோ என்னுடைய அங்கே வைத்துட்டு தமிழ் பேசும் மக்கள்கிட்ட வந்து அங்கே தான் கூடுதலாக ஆக்களை சிக்கிறதால வந்து நான் இந்த எக்ஸாம்பிளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நான் அங்கே ஜோஹரில் முன்னேஸ்வர் கோயில் இருக்குது. நான் என்னத்துக்கு போனேன், சும்மா ஒரு இதில் போனேன் மலேசியாவுக்கு போனால் எனக்கு அந்த கோயிலுக்குள்ளே தான் எனக்கு கோயிலுக்குள்ளே வேலை ஓடதான் எனக்கு அந்த தொடர்பு வந்து சேர்த்துச்சு. முதல்ல அங்கே ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டு, நான் இஸ்லாமிக் ஃபேமிலியில் பிறந்தேன். ஒருத்தர் கூட்டிக்கிட்டு போயிட்டு நான் இந்த இந்தியாவில் சுற்றி வளைச்சி யோகங்கள் தியானங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அதை நான் போய் வணக்க ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுற அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட தெரியாதுன்னு தான் சொல்லணும். இவர் அந்த என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னார், இதான் நம்ம சாமி இங்கே தான் நிற்காங்க, நம்ம கோயில் தான், நல்ல கோயில் சுற்றி பார்த்து நல்ல ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு வந்திருக்கு சாமி அப்படின்ட்டு என்கிட்ட போய் சொன்னார். அப்போ இடம் தலம் கால நேரம் மறந்து செயல்படும். நான் அவர்கிட்ட சொல்லலை, நான் இஸ்லாமிக், நான் கோயிலுக்கெல்லாம் போகிறல, அதெல்லாம் நான் சொல்லலை. அதுதான் சொல்கிறேன், ஞானி வந்து சரியாக இடம் தலம் கால நேரம் எல்லாம் மறந்து சரியாக வாழ்வாருன்னு சொல்லி. ரைட், எனக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு மெதுவாக ஷூவை கழட்டாமலுக்கு தான் அப்படியே போயிட்டு போகக்கூட 2 டக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படி ஷூவெல்லாம் கழட்டு உள்ளே போய் கோயிலெல்லாம் நோம்பலாம் அப்படி சுற்றி பார்க்குறது எப்படி செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு விட்டு அப்படிலாம் வந்து ரைட் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி போனார். அங்கே அவர் ஒரு நிலம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நிலத்தில் அவர் ஒரு கோயில் கட்ட போகிறார். பைரவருக்கு அவர் ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்கார். நாங்கள் இந்த ஒரு கோயில் ஒன்று உருவாக்கணும் சாமி அப்படின்னு அதை சொன்னார். சரி என்று அந்த நிலத்திலாம் தங்குறது. அங்கே 2 நாய் நிற்கிது. அப்போ அதுலேருந்து திரும்ப அங்கே கொஞ்சம் போன உடனே இது கெடாயில் அங்கே கொஞ்சம் போன உடனே அங்கே முருகன் கோயில் ஒன்று, அதுலேயும் அவருக்கு தொடர்பு. இந்த முனீஸ்வரர் கோயிலில் வந்து இவர் ஒரு நிர்வாகத்தில் இருக்கார். அந்த கோயில் நான் போயிருக்கேன். அந்த கோயில் உள்ளவங்க என்னுடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விளங்கு நான் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன். அப்போ இந்த கோயிலோட தொடர்பு இருந்ததால் அந்த கோயில் ஒரு அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விழா. இது பெரிய கோயில். அங்கே அன்னதானம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய நிர்வாகங்கள் இருக்குது, பெரிய நிர்வாகம் இருக்குது. பணம் கட்டுறது, வாழறது, போகிறது எல்லாம் செய்கிற பெரிய வளைச்சி கடையெல்லாம் இருக்குது. அன்று காலையில் வந்து என்ன கூப்பிட்டார், வாங்க இப்படி நான் கோயில் பெரிய இன்றைக்கி நிகழ்ச்சி நடக்குது, அதுக்குரிய வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடணும். அப்போ நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது, இந்த ஊரில் மக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு கோயில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ பேர் அதுக்குரிய வேலையில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஆக்கள் எல்லாம் ரெடி ஆகுவாங்க தானே. இவர் வந்து நம்மளை என்ன கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாம் எங்கே அப்படி ஒன்று சரி இவர் என்ன கூப்பிட்றேன், நான் வேலைக்கு தானே போயிருக்கிறேன். நான் பெய்துட்டு போனேன். அப்போ வாழை மரம் வெட்டியாச்சு.
கொலையோட வாழை மரம் வெட்டி வண்டிக்குள்ளே ஏற்றியாச்சு. ஒரு ஒரு ஆட்ட வண்டியில் ஏற்றினேன், 5 6 ஏற்றினேன். நான் தானே வெள்ளம் செய்கிறேன், இந்த கையெல்லாம் பட்டுறேன், எல்லாம் ஏற்றுறேன். மரம் மாமலை வேப்பலை எல்லாம் கொடுத்துக்காங்க. மரம் கோயிலில் கொண்டு வரக்கு எல்லாம் நான் தான் என்னெல்லாம் நடக்குது. டிரைவர் எடுத்துக்கொண்டு அப்போ வேறு ஆக்கள் அங்கே ஒரு யாருமே இல்லை, சும்மா ஆக்கள் இப்படி புதுநத்தில் நிற்காங்க, 2 பேர் நிற்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாவேலையை வேப்பலையெல்லாம் பிரித்து இந்த நூலில் கட்டுறோம். கட்டி 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 இப்படி எல்லாமே செட் பண்ணி எல்லாம் செஞ்சது பிறகு ஏணி எடுத்து என்னுடைய கையாலேயே அந்த கோவில் முழுக்க எந்த கையால் நான் தனியே கட்டி அந்த கோயில் முழுக்க உள்ளுக்கு வளைஞ்சி எல்லாம் கட்டுறோமப்போ ஏறி ஏறி கட்ட வேண்டியிருக்கு. சிலைகள் அங்கே துர்கா அம்மா இருக்கா, பேச்சி அம்மா இருக்கா. எனக்கு போய் 2 3 நாளில் விளங்கிட்டு என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி பல பிரச்சனை சம்பவங்கள் நடந்திருக்கு, பாலாஜியில் நடந்திருக்கு. அவக்கு நான் என்று கையால் அவருக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. இந்த பூமி கிரகத்தில் செய்யப்பட்டுக்கு அந்த மலேசியா மண்ணில் நான் அதை செய்ய வேண்டி அவருக்கு செய்யப்பட்டுக்கு என்று அவருக்கு டூ மச் நான்சென்ஸ்கள் வந்து ஃபுல் ஆஃப் நான்சென்ஸ்லேருந்து அவள் டயர்ட். அதனால் அவக்கு என்ன இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க என்ன கூப்பிட்டு நான் அங்கே போய் அவளை அந்த சிலையில் கால் வச்சு கொடுவாரு. நான் தானே அதை எல்லாத்தையும் இழுத்து எல்லாத்தையும் கட்டிச்சிங்க. இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸ்பெஷலாக பேச்சு அம்மா அவருக்கு அவருக்கு அப்படி ஒரு லைக். அதனால் அவள் இன்னைக்கு சரி நான் தான் கட்டினேன், நான் தனியே எனக்கு எப்படி நடந்துச்சு கட்டி எல்லாம் செஞ்சு விட வந்துட்டேன். வெளியே எல்லாம் மரம் எல்லாம் போச்சு கட்டியாச்சு, வாழை மரம் எல்லாம் கட்டி. அண்டு மாலையில் போகிறோம் அந்த ரோட் ஃபுல்லாக சனம், வண்டியும் சனமும் பீக்கரும் வாழை ஆக்கடாக்கள் பெரிய பொட்டுந்தான் இருந்தாங்க, அரோகரம் சாமியன்றோம் டிஞ்சி விட்றான். நான் பிள்ளைன்னு பார்க்கல எனக்கும். அப்போ அண்டு ஈவினிங் நான் போகிறல அந்த அவர் வந்து பஸ் வந்து என்ன கூட்டியிருப்பான், நான் போகிறேன். அப்போ நானும் இனி அப்படி பார்த்துட்டு வந்துட்டு அவனே சொல்லிட்டான் என்ன அதுக்குரிய ஆள் அவள் சரியா தெரிஞ்சால்தான் தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே போக வேண்டியிருக்கு. அவள் நிற்கா. இப்போ இது சூட்சுமமான முடியும், இதை நீங்கள் எப்படி மறுப்பீங்க? அதே மாதிரி திருப்பதிக்கு போனேன், அங்கே பாலாஜி சிலைக்கு முன்னுக்கு போனேன். இப்போ நான் பேசிக்கிட்டு மேலே ஒரு உயிரோட அந்த உடல் அங்கே உயிரோடு இருக்கிறது. இப்போ நான் பார்க்குறேன், இது உயிரோடு இருக்குது. நம்மளுக்கு ரத்தோட்டம் நடக்கிற மாதிரி இல்லை, நடக்கும் கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் உயிரோடு இருக்குது என்று கண்ணால் நான் பார்த்தது. அப்படி அது மாதிரி இங்கே கதிராமத்தில் முருகன் மயில் இப்போ அங்கே நான் போனேன், மயில் அங்கே நிற்கி. இதை வந்து இது ஒரு மெஷினுக்கு தென்படாது, ஒரு முட்டாளுக்கு தென்படாது, அந்த விதிக்குது. அதுக்காக இதை வந்து இந்த விஞ்ஞான உலகத்துக்கு நிரூபிக்க முடியாமலுக்கு முடியாதுன்னு சொல்ல இயலாது, முடியும். ஆகவே வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து இல்லாட்டி இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா மாட்டேன். நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினைச்சிங்க நீங்கள் பிறந்த செத்த சரி வந்துச்சு, அதுக்கு இடையில உங்களுக்கு காசு வந்தால் சரி, இல்லாட்டி உங்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உள்ள நடந்தால் சரி, உங்களுக்கு நிம்மதி வந்திருக்குமென்னு நினைப்பீங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு போதும் நிம்மதி அடையவே முடியாது. சும்மா உங்களை நீங்கள் ஏமாற்றி தெரிவீங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வீட்டில் சந்தோஷமானது நிம்மதி உங்களுக்கு கடைசி வரைக்குமே இருக்காது. இல்லவே இல்லைன்னு உங்களுக்கு நிம்மதி என்னன்னு தெரியாது. ஜாதகம் பார்க்கறதுக்கு போகிறவன் தான் அதிக சண்டையை வீட்டில் பிடிப்பான். அவன் வீட்டில் எப்பவும் பேட் எனர்ஜியாக பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் இதை வேண்டதை பாருங்கள், இந்த பதிவில் நான் சொல்கிறேன். வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, வாழ்க்கையை வந்து புரிகிறதுக்கு ஆசான் வேணும், குருநாதர் வேணும். இந்த குருநாதர் நூடாத்தான் வாழ்க்கை உணரப்படும், புதியப்படும். அப்போ தான் நீங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்வீங்க. அப்பா உங்களை கையால் நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்வீங்க. இல்லையாமண்டா ஒவ்வொருவரும் நீங்கள் தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கடவுள் அங்கே சந்திக்கிறதும் இல்லை, வேறு வேலையை பார்க்குறதும் இல்லை. மனிதன்
உனக்குரிய நரகத்தை நீ தான் உருவாக்குறாய், உனக்குரிய சொர்க்கத்தை நீ தான் உருவாக்குறீங்க. நீங்கள் தப்பிக்கவங்க. நீங்கள் தற்பொழுது இந்த பூமியில் இங்கே இது போல அழிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அழிவில் 75% மேலே அழிவில் எல்லாமே இருக்குது. விஞ்ஞானம் அழிவில் இருக்குது, பூமி அழிவில் 75% அழிவிலான் இருந்துக்கிட்டு இருக்குது. உனக்கு இருக்கிற கல்வித்துறை அது சரியான கல்வித்துறை இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாரையுமே அதாவது இதுக்கு பிறகு இந்த 2025 2030 இடையில இதுக்கு பிறகு தான் எடுத்ததுக்கு எல்லாம் அறுவை சிகிச்சை தான் பண்ணும் இந்த மருத்துவம். போன 2020க்கும் 2025க்கும் இடையில் நடந்த அறுவை சிகிச்சையை விட 2025க்கும் 2030க்கும் இடையில் இன்னும் 25% மேலதிகமாக 25% மேலதிகமான பெர்சன்டேஜில் மருத்துவம் அறுவை சிகிச்சை பண்ணுவது காத்திருக்கு மக்களை. புற்றுநோய்க்கு போனாலும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்குது, ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால் உங்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஓவராக டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த மருத்துவம் தற்போது இருந்துக்கிட்டு இருக்குது. பூமி உடஞ்சி விழுந்தா அது வேறு விஷயம், நீ வாழ்ந்து சாகினா உண்ட உலகம் முடியுது, அதால் ஒன்று உடம்பு இருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பற்ற மருத்துவ கட்டமைப்பு தற்பொழுது இருந்து கொண்டிருக்குது. இதை யாராலையுமே மாற்ற முடியாது, மாறவும் மாட்டுது என்றதை சொல்லி முடிக்கிறேன்.